Hi friends, welcome to அழகான சமையலறை. இப்போ நம்ம இட்லி மாவை வச்சு ரொம்பவே சாஃப்ட்டா குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே மாவை வச்சு இனிப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழி பணியாரம் ஒட்டாம வர்றதுக்கு டிப்ஸ் உள்ள சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கேன். அதோட 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாகெலாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ அடுப்பில் வச்சு வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிளறிக்கிடுவோம். வெல்லம் கரையட்டும். இப்போ இட்லி மாவில் ஒரு முட்டையை உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். முட்டை சேர்க்கறதுனால பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒட்டாமலும் இருக்கும். ஒட்டாமலும் ஈஸியாக எடுக்க வந்துடும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா வரும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை மாவில் வடிகட்டி சேர்த்துக்கிடுவோம். வெல்லத்தை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவோட நீங்கள் தேங்காய் பூ சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. ஃப்ளேமை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹையில் வைக்கக்கூடாது. வச்சா திருப்ப வராது. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கிடுவோம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான இனிப்பு தோசை ரெடி. இப்போ குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சு எல்லா குழியிலையும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக விடணும். ஹையில் வச்சா அது நல்லா வேகாது. தூறு கருகிரும் சீக்கிரம். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சாஃப்டான குழி பணியாரம் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.